கருப்பையில சிசுக்களுக்கு ஈயரம்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் படியிழந்து வரார் பரமசிவன். நிம்மதியாக உயிர்கள் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு கொண்டு நிம்மதியாக இருக்கிறது. என்னது படினா என்னம்மா? படின வாசப்படி எம்மா படிக்கிறது அதற்குள்ள ஆகாரம் இன்னொரு படி உண்டு என்ன தெரியுமா? இந்த படி கடைக்காரன் இடநெருமாரில் இந்த படி அந்த படி. ஆனா இந்த படி அப்படி இல்ல. தினந்தோறும் அவர்களுக்கு கூலிகளை காணுமில்ல, தின்பதற்கு ஆகார வேண்டும். ஆகவே அப்படி எல்லா உணவுகளை எல்லாம் படைக்கின்றான் சிவபெருமான். படைக்கிறது எது எது தேவை சாமிக்கு தான் படைப்பாங்க. அந்த உணவுகளை அவர் எப்படியாவது வழங்கி விடுகிறார். அப்படியாக அதாவது எல்லா உயிர்களுக்கும் படியிழந்து வரக்கூடிய சமயத்திலே அப்போது நினைக்கிறார் பார்வதி அம்மா நினைக்கிறார் நமது நாயகர் காலையில் செல்லுகின்றார், மாலை நேரம் வருகின்றார். மயக்க வராரு. அவர் என்னது நேரம் வந்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சாய்ந்து இங்கு சாய்ந்து அப்படி இடப்பாதிலே இருக்கும். நாடுகள் தான் மயக்க வராது என்று நான் சொன்னேன். எப்படியாக அதாவது எங்கே சென்று விட்டு வரீங்கன்னு கேட்டா படியிழந்து வாரேன்னு சொல்றாரு. படி படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆமா, இவருடைய படியிழப்பு உண்மையா? இவர் படிதான் அளக்கிறாரா அல்லது வேஷம் தானா? இந்த பக்கத்து வீட்டுல இருந்து கடவுளுக்கு வராரா என்பதை சோதிக்க வேண்டுமே என்று விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியை வரவழைக்கின்றார். காஞ்சோர் கம்பு வெட்டி ஐயா விஸ்வகர்மா, உங்களை நான் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? அதாவது காஞ்சூர் கம்பு வெட்டி கட்டை சிவில் போல வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை காதலை கேட்ட விஸ்வகர்மா காஞ்சூர் கம்பு வெட்டி கட்டை சிவில் ஒன்று பண்ணி அதற்கு ஆணை போட்டு போட்டு பாரதியம்மா கையிலே கொடுக்கிறேன். நமக்கு ஒரு 16 ரூபாய் கொடுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியம்மா. மகிழ்ச்சியா? அப்ப 100 ரூபாய் கொடுத்தேன். அதை விட மகிழ்ச்சி 1000 ரூபாய் அதை விட மகிழ்ச்சி 1000 ரூபாய் இப்ப போதுமா? போதும் என்று மனமே பெரிய மனம். அப்படியா? இப்படியாக அடியிலே வாங்கி பார்வதியமா நினைக்கிறாங்க. சிவில் கோட்டை வைத்து பகவான் எப்படி சோதிக்கிறாங்க? இதுக்குள்ள பெரிய ஆலயம் முடிஞ்சு அழைக்க முடியுமா? அதாவது பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஈயரம்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களுக்கு படியிழந்து வரேன்னு சொல்றாரு. என்ன செய்யறது என்று யோசிக்கக்கூடிய சமயத்திலே திருவிழாக்கு வழியிலே சாலை சாலையில சித்தரம்பு வந்து சென்று காண்கின்றார். அதில் ஒரு ஆண் சித்தரம்பு ஒரு பெண் சித்தரம்பு முதற்கனமாக செல்லுகிறது. அங்கேயும் ஜோடி ஜோடியாக போகுது. 2 சித்தரம் ஏற்பட்டான். கோட்டர்கள் அடைத்தான். கொடுத்திருந்த பரிவட்டமாக சிலையிலே ஒருவதிலே முடிந்து வைத்துக் கொள்ளுகிறார் பார்வதியம்மா. இனி வரட்டும் பார்க்கலாம். பிறந்தோறும் பகவான் படியிழக்கிறது மாதிரி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து வருகின்றார்.